அந்த ட்ரெயினில் லாங் ஷாட்டில் தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷனாக முடிகிற மாதிரி இருந்தது. அந்த ட்ரெயினில் வந்து புறப்படும்போது ஒருத்தர் ஏறிட்டாங்க, ஒருத்தர் ஏற முடியல, ஏறிடுவாங்களா இல்லையா, ஜனங்க ஓடி வந்துட்டுருக்காங்கன்னு அந்த ட்ரெயின் கூடயே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு 5-6 ஷாட் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று காம்பினேஷன் அந்த ஹீரோவுக்கும் அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட ஒரு சண்டை. ஐயோ தெரியுது எனக்கு என்ன பண்ண முடியும், காசு இல்லை, போய் பணம் கட்ட முடியாது, இங்கே பர்மிஷன் கிடையாது, காஞ்சிபுரம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ரீதி கடை நடந்துக்கும் போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம். உடனே அவர் ப்ரொடியூசர்கிட்ட அப்புறம் நான் போய் சொன்னேன், இது இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு. அப்புறம் உடனே பணத்தை கட்டி டைரக்ட் நான் வரமாட்டேன், நீயும் பாலகுருன்னு போய் நிவாஸ் கூப்பிட்டு நீங்கள் போய் எடுத்து வந்துடுங்க அப்படின்னு. சரின்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங்க்கு அந்த 4 ஷாட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போயாச்சு. போய் காஞ்சிபுரத்துலேருந்து அங்கே அந்த ஸ்டேஷனுக்கு போய் காலையில் ட்ரெயினுக்கு போகலான்னு போய் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கேமராமேன் விட்டு விட்டாங்க நிவாஸை. கேமராமேனே இல்லைன்னு வந்தோடனே அப்புறம் பார்த்தா கேமராமேனு மெல்ல ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. என்ன இங்கே இருக்கிற நிவாஸ் இங்கே வந்திருக்காருண்ணா, வாட்ஸ் அப்படின்ட்டு இருக்காரு. ஷூட்டிங் போலியான்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் தான் டைரக்டருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணப்போ இந்த மாதிரின்னு, சரி வந்தது வந்துட்டீங்க, அவர் அசிஸ்டன்ட் நிவாஸ் இருக்கார், அவரை வச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாலகுரன் தான் மெல்ல சொன்னார், இது மாதிரி பாக்கியம் எனக்கு அடுத்த படம் டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காரு ராஜ்கண்ணு. நிவாஸ் வரல, இந்த ஆள் அசிஸ்டண்ட்டு, இவனை வச்சு எடுத்து ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும். நான் போய் காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே, நீயாச்சு நிவாஸ் ஆச்சு, நீங்கள் எப்படியாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார். அப்புறம் நிவாஸ்கிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு போவோம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தைரியமாக, அதுதான் 2வது படம், 16 முடிஞ்சு 2வது படம். ட்ரெயின் வரும்போது 2 ஷார்ட்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ட்ரெயின் வந்துட்டுருக்கு, ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது நிவாஸ் அவரை அப்துல்லா மெல்ல கேட்குறாரு, ராஜன் அப்ரேக்சர் எவ்வளோ வைக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. போட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்லா பயங்கர கோபம் வந்துச்சு. நானே புதுசு அசிஸ்டண்ட் ஆகிட்டு கேமரா பற்றி எனக்கு என்ன அது, எங்கிட்ட போய் அப்ரேக்சரை பற்றி வைக்கிறது இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன, எனக்கு என்ன போராட்டம்னா, திரும்பி போனதுக்கப்புறம் என்ன பாலகுருவே எடுக்கல, நீ என்ன எதுக்குன்னு சொல்லி எங்கள் டேரக்டர் ஏதாவது திட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு